நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் திரு ஜெயராம்கே அவர்கள். சார் வணக்கம். தொண்டர்களை, ரசிகர்களை, பொதுமக்களை தவிக்க விட்டு சென்ற நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், குறிப்பாக தாவைக்க தலைவர் விஜய்க்கு தலைமைத்துவ பண்பு இல்லை அப்படிங்கிற ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மிக கடுமையான கேள்விகளையும் தாவைக்கவை நோக்கி எழுப்பி இருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீங்க? இந்த கேள்விகள் நிச்சயமாக எழுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஏன்னா நீதிமன்றம் கடந்த காலங்களில் இது போன்ற சம்பவங்கள்ல நீதிமன்றம் மிக கடுமையாக நிகழ்ச்சி ஏற்பாடு மீது கடுமையான கண்டனங்களை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. அதனால இந்த விஷயத்திலேயே ஒரு நடக்கும் எதிர்பார்த்ததுதான். இதுல என்னன்னா, இதுல ஆரம்பத்திலிருந்தே இந்த ஆர்கனைசர்ஸ் அவங்களுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த சம்பவத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து நிறைய கைதிகள் ஆரம்பமே செய்திருக்க வேண்டும். ஸோ இந்த ஆர்கனைசர்ஸ் அதை பத்தி அது ஒரு அரசியல் மயமாக ஆகிவிட்டது. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவங்க. ஸோ இப்போ அவங்கள அவங்க மேல உள்ள குற்றச்சாட்டுகள் சரியா தப்பாங்கிற மாதிரியே ஆரம்ப கட்ட வாத பிரதிவாதம் நடந்துட்டு, அதாவது நான் பெரிய பொது விவாதங்கள்ல அவங்க மேல தவறு இருக்காங்கிற மாதிரி இல்ல, அவங்களுக்கு முழு காரணம் அவங்க கிட்ட இருக்கு. முதல்ல ஆர்கனைசர் தான் நம்ம குறை சொல்ல வேணும். அதுக்கு அடுத்ததுதான் சபார்டினேட் விஷயம் தான் அரசுடைய நடவடிக்கைகள், காவல்துறை உதவி எல்லாம் அடுத்து செகண்டரியா தான் வரணும். அதே நேரத்துல மதுரை கிளையில முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையில தங்கள் தரப்புல எந்தவித தவறும் இல்ல, இது வெறும் மாவட்ட செயலாளர் மட்டத்திலான தவறு, பொறுப்பு மட்டும்தான், இதுக்கு நாங்க பொறுப்பாகவே முடியாது, இது காவல்துறை தரப்பிலும் தவறு இருக்கிறது, அதே நேரத்தில் நீங்க பொறுப்பாக்கணும்னா அது மாவட்ட செயலாளரை தான் பொறுப்பாக்க முடியுங்கிற வாதத்தை ஆனந்த் தரப்பு வழக்கறிஞர்கள் வச்சிருக்கிறாங்க. இது உண்மையிலே தாவேகா தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தலைமை என்னாலுமே நீங்க அந்தந்த மாவட்ட அமைப்புகளையோ அங்க இருக்கிற தொண்டர்களை கைவிடவே கூடாது. இந்த மாதிரி சொல்றதன் மூலமாக நீங்க மாவட்ட அமைப்புகளை முன்னிறுத்துவதன் மூலம் அவர்கள் செய்தது என்னன்னா, அவங்க பர்மிஷன் தலைமை என்ன சொல்லுதோ, தலைமை என்ன டேட்டுக்கு வராங்க அப்படிங்கறத கேட்டு அதுக்கான அந்த பூர்வாங்க விஷயங்கள் செய்யறதுதான். அது லெட்டர் போட்டு அவங்க பர்மிஷன் வாங்கினது மட்டும்தான் அந்தந்த உள்ளூர் மாவட்டத்துடைய ஒரு முக்கியமான பணியா இருக்கணும். சோ அதனால அதை முழுக்க அதை சொல்லி அவங்கதான் பொறுப்பு, தலைமைக்கு எந்த எதுவும் சம்பந்தம் இல்லைங்க சொல்றது பொறுப்பை தட்டி வைக்கக்கூடிய விஷயமா தான் நம்ம எடுத்துக்கணும். இது உண்மையிலேயே தாவேகா தலைமை செய்து மிகப்பெரிய அரசியல் பிழை அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஆர்கனைசேஷன் இது போன்ற சம்பவங்கள் சட்டம் என்ன சொல்லிடுதுன்னா, இது போன்ற சம்பவம் நடந்ததுன்னா 2 பேருக்கும் முக்கியமா ஆர்கனைசர்ஸ்க்கு மெயின் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அடுத்தது அந்த உள்ளூர் நிர்வாகம், காவல்துறை, இதுங்களுக்கு அவங்களுக்கு சரிமாக இருக்கு. அதே நேரத்துல நீங்க ஆர்கனைசர்ஸ் உடனடியாக கைது செய்யப்பட்டு கிரிமினல் வழக்கு தொடரப்பட என்பதும் சட்டத்தின் வழிமுறையாகவும் இருக்குது. இப்போ அந்த கூட்டத்தில் நம்ம நடந்த அசம்பாவிதம் நடந்த அதுக்கு நிவாரணத்தை அரசு தரணும். அதே நேரத்தில் அந்த ஆர்கனைசர்ஸ் மேல உடனடியாக வழக்கு தொடரணும். ஆனா இந்த விஷயத்துல ரொம்ப தாமதமாகவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது நடவடிக்கை ரொம்ப தாமதமாக அதுக்கு பல்வேறு அரசியல் காரணங்கள். நிச்சயமாக ஆளுங்கட்சியினர், திமுகவினர் தாவேகா மீது அவங்க மேல ஒரு கடுமையான நடவடிக்கை எடுப்பதில் ஒரு தயக்கம் இருக்கிறது. அது நல்லா வெளிப்படையா தெரியுது. அதனாலதான் இந்த ஒரு நடவடிக்கைகள் ரொம்ப தாமதமானது காரணம். நீதிமன்றம் சரியான நேரத்தில் சரியான கேள்வியை எழுப்பியிருக்கிறதா நான் பாக்குறேன். இது தாவேகா என்கிற கட்சி அமைப்பு எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையா மக்களுக்கு தெரிவிவிட்டது. இது போன்ற ஒரு சம்பவத்தை அவங்களால சமாளிக்க முடியவில்லை என்றால் அவர்கள் எப்படி தாங்க ஒரு பிரைமரி பார்ட்டி எப்படிங்கிற எந்த இடத்தை எப்படி அவங்களால இவ்வளவு நாள் கிளைம் பண்ணிருக்க முடிந்தது அப்படிங்க இதெல்லாம் நிறைய பல்வேறு ஒரு பெரிய கேள்விகள்லாம் ஏகப்பட்ட துணிக்கல்கள்லாம் வந்துட்டே இருக்குது. இது ஒரு தாவேகா என்கிற கட்சி அமைப்பே கம்ப்ளீட்டா ஒரு டோட்டல் ஃபெயிலியர் ஆயிட்டதான் நான் பாக்குறேன். மிக்க நன்றி திரு ராம்கே, இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.